வேலூரில் 14 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாக இருக்கிறது. சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுமியின் வாயை பொத்தி தூக்கிச் சென்று வன்கொடுமை செய்ததாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீரப்பன், இளமதன், சின்னரசு ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, மேலும் விவரம். ஷாம், இந்த வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அது 14 வயது உடைய அந்த சிறுமி. அவர் தனது வீட்டின் அருகே, அதாவது 18ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் வீட்டின் அருகே இயற்கை உபாதை கழிக்க சென்றிருக்கிறார். அங்கு மது அருந்தி கொண்டிருந்த 3 பேர் அந்த சிறுமியின் வாயை பொத்தி அந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து சிறுமி தனது வீட்டில் கூறியதை அடுத்து அவர்கள் அந்த சிறுமியின் தந்தை வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர், அதாவது அந்த வீரப்பன், இளமதன், சின்னரசு ஆகிய 3 பேர் என்று தெரிய அவர்களை பிடித்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.